கிறிஸ்து இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நமது பரம தந்தை நாமத்தினாலும் நம் அன்பின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களோடு இந்த நாளிலும் கூட தேவனுடைய கிருபையின் மூலமாக நாம் இந்த வனாந்தர பிரயாணம் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழாக நாம் தேவனுடைய வார்த்தைகளை சற்று நேரம் ஆராய்ந்து பார்ப்பதற்கு தேவன் கொடுத்துட்ட இந்த ஒரு அருமையான ஒரு நேரத்திற்காக பிதாவாகி தேவனுக்கு நம் அன்பின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக துதிகளையும் நன்றிகளையும் ஏறெடுத்துக் கொள்வோம். சகோதர சகோதரிகளே, பிரியமானவர்களே, தேவனுடைய கிருபையில கடந்த பாடத்திலும் கூட மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த பலவீனத்தின் மத்தியில நாம் எப்பேற்பட்டதான படிப்பினைகள் பெற்றுக்கொண்டோம் என்பதை கூட நம்ம பார்த்திருந்தோம். அதுல விசேஷித்த விதமாக யாத்ராகமத்தினுடைய புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தினுடைய பதிவுகள்ல மோசே மலைக்கு சென்றவர் வருவதற்கு தாமதித்த அந்த ஒரு தருவாயில மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுடைய பலவீனம் அங்க வெளிப்படுதல நம்ம பார்த்துட்டோம். அந்த பலவீனத்தின் மத்தியில விக்கிரக ஆராதனையாக பொன் கன்றுக்குட்டிய அவர்கள் உருவாக்கி அதுக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தி சமாதான பலி செலுத்தி ஒரு விழாவே அங்க அரங்கேற்றக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இந்த ஒரு சூழல்ல மோசே 40 நாள் அளவும் அங்க தேவனோடு அங்க மலையில இருந்துட்டார் என்பதை கூட நாம் பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு தருவாயில அங்க தேவனுடைய அந்த எச்சரிப்பின் அடிப்படையில மோசே இங்க கீழே இறங்கி வரார். அந்த மோசேயின் இடத்துல தேவன் சொல்லும் பொழுதே, மோசே கொஞ்சம் தள்ளிக்கோ, நான் இவர்களை அழிச்சிட்டு உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன் என்கின்ற ஒரு மாபெரும் ஒரு வாய்ப்பை கொடுக்கும் பொழுது அங்க பரிந்து பேசுபவராக அங்க மோசே தேவனுக்கும் ஜனங்களுக்கும் இடையில ஒரு மாபெரும் ஒரு மத்தியஸ்தராக ஒரு இணைப்பாளராக இருந்து மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் செய்திட்ட அந்த ஒரு பாவத்திற்காக அது தண்டனை தராதபடி தேவனிடத்துல அங்க பரிந்து பேசின ஒரு காரியத்தை கூட நம்ம பார்த்துட்டோம். ஆவிக்குரிய ரீதியில சுவிசேஷ யுக காலப்பகுதியிலையும் சரி, 1000 ஆண்டு அரசாட்சியின் காலப்பகுதியிலையும் சரி, தேவனுக்கும் சபை ஜனத்திற்கும் தேவனுக்கும் உலக ஜனங்களுக்கும் இடையே ஒரு மத்தியஸ்தராக நம் அன்பின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதையும் கூட நாம் கடந்த வாரங்களினுடைய ஆவிக்குரிய கண்ணோக்கங்கள்ல நம்ம பார்த்திருந்தோம். சகோதர சகோதரிகளே, அப்பேற்பட்டதான அந்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு கிருபையின் மூலமாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு வந்திருக்கிற நம் மத்தியில கூட அடுத்து தொடர்ந்து மோசே என்ன பண்ணிட்டார் என்பதை நம்ம தியானிக்கும் பொழுது மோசே கீழே இறங்கி வரார். தேவனுடைய கை விரல்களால் எழுதப்பட்ட அந்த 10 கட்டளைகள் அவர் நொறுக்கி போடுறாரு. அவர் நொறுக்கி போட்டுட்டு அந்த பொன் கன்றுக்குட்டிய எரித்து சாம்பலை நீர்ல கலந்து ஜனங்களுக்கு குடிக்க கொடுக்கிறாரு. ஆரோனிடத்துல வினவராரு. ஆனாலும் இந்த ஒரு சூழலின் மத்தியில பெரும்பான்மையான ஜனங்கள் தங்கள் தவற உணரக்கூடியவர்களாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வகையான ஜனங்கள் முறுமுறுக்கக்கூடியவர்களாக அல்லது தொடர்ந்து கலகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இதனுடைய சூழல் மத்தியில யாத்ராகமத்தினுடைய புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 25 29 வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது அங்க ஒரு மாபெரும் ஒரு அழிவு நடைபெறுது. ஏறக்குறைய ஒரு 3000 பேர் அந்த முரட்டாட்டமான ஜனங்கள் லேவியர்களுடைய பட்டயத்தினால அங்க சங்ககரிக்கப்படுறாங்க தேவனுடைய நாமத்தின் பேர்ல. அப்ப இப்பேற்பட்டதான இந்த ஒரு சூழல் நடைபெற்று அங்க அடுத்து தொடர்ந்து என்ன நடந்தது என்பதை தான் நாம் இந்த நாளினுடைய பாடத்துல கூட சற்று நேரம் நாம் ஆராய்ந்து பார்க்க இருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, அப்ப அங்க 3000 பேர் மரிச்சிட்டாங்க. மரித்த பின்பதாக மோசே அவர்களை தங்களை சுத்திகரிக்க சொல்லிட்டு அவர் கடந்து போறார். அப்ப மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில இவர்கள் செய்திட்ட பாவம் தேவனுக்கும் மோசேக்கும் ஒரு மாபெரும் ஒரு இடர்பாடாக அல்லது கோபத்தை வருவிக்கக்கூடியதாக இருந்தது என்பதை கூட நம்ம தியானிச்சோம். சகோதர சகோதரிகளே, அப்ப இப்பேற்பட்டதான இந்த ஒரு பாவத்தினுடைய விளைவாக அடுத்து என்ன நடந்தது என்பதை நம்ம யாத்ராகமத்தினுடைய புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 30 35 வரையிலான வசன பகுதிகளை நாம் வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 30 முதல் 35 வரை உள்ள வசனங்கள். மறுநாளிலே மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள்.
உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கட்டடத்திற்கு ஏறி போகிறேன் என்றான். அப்பொழுது மோசே கட்டடத்திற்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆயினும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதிய உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்திற்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ. என் தூதரானவர் உனக்கு முன் செல்லுவார். ஆயிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்றார். ஆரோன் செய்த கன்றுக்குட்டியை ஜனங்கள் தெய்வத்தின் நிமித்தம் கர்த்தர் அவர்களை உபாதித்தார். அப்ப இந்த வசன பகுதிகளை நம்ம தியானிக்கும் பொழுது மீண்டுமாக மோசே அங்க தேவனிடத்துல அவர் கடந்து செல்லக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப கடந்து சென்றுட்டு இப்ப என்ன கேட்கிறாருன்னா, தேவனே, இந்த மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களை கொஞ்சம் மன்னியுங்க. அவர்கள் செஞ்சது பாவம் தான். பொன்னிலானாக அவங்க ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணி மிகப்பெரிய பாவம் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அவங்களுடைய பாவங்களை மன்னித்தருளும். ஒருவேளை நீங்க அந்த பாவத்தை மன்னிக்கல அப்படின்னா நீங்க வச்சிருக்கிற அந்த புத்தகத்துல என்னோட பேரை என்ன பண்ணிருங்க, கிறுக்கி போட்டுருங்க, என் பேரை கிறுக்கி போட்டுருங்க அப்படிங்கிற ஒரு மாபெரும் ஒரு காரியத்தை மீண்டுமாக அங்க மோசேவானவர் அங்க செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த ஒரு சம்பவத்துல ஒரு மாபெரும் ஒரு சூழல் என்ன நாம் பார்க்கும் பொழுது, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை என்ன ஒரு குற்றம் செய்துட்டாலும் அந்த தாய் தன்னுடைய பிள்ளையை கடிந்து கொள்ளுவாங்க, சிட்சிப்பாங்க, அடிப்பாங்க. ஆனா எந்த ஒரு சூழலிலும் மற்ற எந்த ஒரு உலகத்தார் மத்தியிலேயோ சொந்தங்கள் மத்தியிலேயோ அல்லது சில நேரங்கள்ல தங்கள் கணவரிடத்துல கூட என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா தங்களுடைய பிள்ளைகளை விட்டு கொடுக்க மாட்டாங்க சகோதர சகோதரிகளே. அதே போல இங்க மோசே இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவங்கள் கோபம் வருது. ஆனா தேவனிடத்துல இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்காக பரிந்து பேசும், கெஞ்சக்கூடிய, மன்றாடக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு பரிந்து பேசுபவராக அவர் இருந்திருக்கிறார் என்பதை இங்க நாம் வசன பகுதிகளில் நம்ம வாசிக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப இப்பேற்பட்ட இந்த பரிந்து பேசுபவர் இல்லாத அந்த ஒரு தருவாயில தான் இப்பேற்பட்டதான ஜனங்கள் அங்க பாவத்திற்குள்ளாக கடந்து சென்றார்கள் என்பதை கூட நாம் கடந்த வாரங்களுடைய பாடங்கள்ல நாம் நினைவு கூற வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்ப இந்த ஒரு பரிந்து பேசுதலின் மத்தியில தனது ஜீவனை இவர் இங்க பணியம் வைக்கக்கூடியவராக இருக்கிறார். ஏன்னா வசன பகுதிகள்ல நம்ம வாசிக்கும் பொழுது 32, 33 ஆயிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். அப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். அப்ப இந்த ஒரு வார்த்தைகள் நாம் பார்க்கும் பொழுது தனது ஜீவனை நீங்க மன்னிச்சீங்கன்னா ஓகே, ஒருவேளை மன்னிக்கலைன்னா எனக்குன்னு ஒரு புத்தகம் வச்சிருக்கீங்க, அந்த புத்தகத்துல இருந்து என் பெயரை என்ன பண்ணிருங்க, கிறுக்கி போடுங்க என்று அங்க மோசேவானவர் அங்க கர்த்தரிடத்துல அவர் பேசக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் சற்று கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அது என்ன புஸ்தகம், என்ன புஸ்தகத்துல இருந்து பெயர் கிறுக்கி போடுங்கன்றாரு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல உன் பேர் கிறுக்க மாட்டேன், ஆனா இந்த ஜனங்களுடைய பெயரை நான் கிறுக்கி போடுவேன் என்கின்ற காரியம் சொல்றார். அப்ப அது என்ன புஸ்தகம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நம்ம வேத வாக்கியங்கள்ல இதை ஆராய்ந்து பார்க்கிறப்ப தேவன் ஜீவ புஸ்தகத்தை அவர் வைத்திருக்கிறவராக இருக்கிறார் சகோதர சகோதரிகளே. அப்ப ஜீவ புஸ்தகம் என்று நாம் வேத வாக்கியங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கிறப்ப வெளிப்படுத்தின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தினார் 3:5 ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் கற்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன்.
தொடர்ந்து எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்கலாம். பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற பேரானவர்களின் சங்கமமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும். அப்ப நம்ம வசன பகுதிகளை நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு புத்தகம் வேதாகமத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன புஸ்தகம் அப்படின்னா ஜீவ புஸ்தகம். அந்த ஜீவ புஸ்தகத்துல யாருடைய பெயர்கள் எழுதப்பட்டு இருக்குது என்பதை நாம் சற்று வேத வாக்கியங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பரலோகத்தில் பெயர் எழுதியிருக்கிற முதற் பேரானவரிடத்திற்கும். அப்ப முதற் பேரானவர்கள் மற்றும் வெளிப்படுத்தல் 3:5 பார்க்கிற பிரகாரமாக சபை ஜனம், திருமந்தை வகுப்பார், கர்த்தருடைய மனவாட்டி வகுப்பார், இப்படிப்பட்டவர்களுடைய பெயர் அந்த ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்ப ஒருவேளை இந்த யாத்திராகமும் 32ஆம் அதிகாரம் 32, 33 வசனங்கள்ல குறிப்பிடும் பொழுது ஒருவேளை சபைஜன வாய்ப்பை மோசேனுடைய காரியத்துல மிங்கிள் பண்ணக்கூடியதாக இருக்கானா? கண்டிப்பா இல்லை. ஏனென்று வேத வாக்கியங்களை பார்க்கிறப்ப தேவன் ஜீவ புஸ்தகம் வைத்திருக்கிறதுல ஜீவ புஸ்தகங்கள் வச்சிருக்கார். ஜீவ புஸ்தகங்கள் மொத்தம் 2 இருக்குது. ஒன்று என்னன்னு நாம் பார்க்கிறப்ப சபை ஜனத்திற்குண்டான ஜீவ புஸ்தகம். இந்த புஸ்தகத்துல அந்த 1,44,000 பேருடைய அந்த ஒரு எண்ணிக்கை, அதனுடைய பெயர், அதனுடைய கணக்குகள் முடிவடையும் அந்த ஒரு தருவாயில அடுத்து ஒரு ஜீவ புஸ்தகமானது திறக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. சகோதர சகோதரிகளே, வேதாகமத்துல 2 ஜீவ புஸ்தகங்கள் இருக்குங்க. ஒன்று மெய் திருச்சபை ஜனங்களுக்கான ஜீவ புஸ்தகம். இந்த ஜீவ புஸ்தகத்துல எப்ப சபை ஜனத்தினுடைய எண்ணிக்கை, அதனுடைய மகிமை முழுமை அடையக்கூடியதாக இருக்கிறதோ அந்த ஒரு தருவாயில அடுத்ததான 2வதான ஒரு ஜீவ புஸ்தகமானது அங்க திறக்கப்படக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இதைத்தான் நாம் வெளிப்படுத்தின புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தினால் 20:12. மருத்துவராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறவைகளின்படியே மருத்துவர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். பாத்தீங்களா? அப்ப 1000 ஆண்டு அரசாட்சியில என்ன நடக்க போகுது அதுதான் நாம் பார்க்கிறோம். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்ப 1000 ஆண்டு அரசாட்சியில ஒட்டுமொத்த உலக ஜனங்கள், ஏஜ் டிஃபரன்ஷியேட் இல்ல, மதங்கள் வித்தியாசங்கள் அல்ல, ஜாதிகள் வித்தியாசம் அல்ல, இனங்களோ நாடுகளோ எதுவுமே வித்தியாசம் இல்ல, எல்லாரும் பூமியின் நித்திரை நிலைமையில இருந்து உயிர் பெற்று எழுந்து வர போறாங்க. அப்ப எல்லாரும் எழுந்து வரும் பொழுது அங்க சில காரியம் நடைபெறுது. அதுதான் நாம் பார்க்கிறோம். அப்பொழுது புத்தகங்கள் திறக்கப்பட்டன. இது என்னங்க புத்தகம்? இங்க புத்தகம் சொல்லல, புத்தகங்கள் பன்மையில சொல்றாங்க. அப்ப இது ஆவிக்குரிய காரியங்களை நம்ம பார்க்கிறப்ப 1000 ஆண்டு அரசாட்சியின் காலப்பகுதியில புத்தகங்கள் திறக்கப்பட்டன என்பது 1000 ஆண்டு அரசாட்சியின் காலப்பகுதியில இருக்கிற 2 புத்தகம். ஒன்று என்ன நாம் பார்க்கிறப்ப பழைய ஏற்பாடு, இன்னொன்னு புதிய ஏற்பாடு. இந்த 2 புத்தகங்கள் 1000 ஆண்டு அரசாட்சியில முதலாவது திறக்கப்பட போகுது. பிரதர், ஆல்ரெடி இப்ப கிளாஸ் நடக்கும் போதே நான் பைபிள் திறந்து தானே வச்சிருக்கிறேன் பிரதர். அப்படின்னா இங்க திறக்கப்பட்டன என்கின்ற இந்த வார்த்தை எதை குறிப்பிடக்கூடியதாக இருக்குதுன்னா, இப்ப நாம் வாழும் காலப்பகுதியில தேவனுடைய சத்தியத்தை எடுத்து வெளியே சொல்லிட்டா 100ல ஒருத்தருக்கோ இல்ல 100ல யாருக்குமே அந்த சத்தியத்தினுடைய அறிவு உள்ள போகாதபடி அவர்களுடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்ட நிலைமையில இருக்கு, காதுகள் செவிடாக்கப்பட்ட நிலைமையில இருக்குது, கைகளோ கிரியைகள் அற்ற விதத்துல முடமாய் கிடக்குது. ஆனா 1000 ஆண்டு அரசாட்சியின் காலப்பகுதியில அது ஒசாமா பின் லேடனா இருந்தாலும் சரி, ஹிட்லரா இருந்தாலும் சரி, முஷாரஃபா இருந்தாலும் சரி, ஒபாமாவா இருந்தாலும் சரி, நரேந்திர மோடியா இருந்தாலும் சரி, எல்லாரும் சத்தியத்தின் அறிவை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனக்கண்கள் திறக்கப்பட்ட ஒரு நிலைமை.
அல்லது காதுகள் திறக்கப்பட்ட நிலைமை அப்போ உருவாகுங்க. வேதத்துல மறைந்திருக்கிற ஒட்டுமொத்த ரகசியங்களும், தேவனுடைய தெய்வீக திட்டங்களும், தீர்க்க தரிசனங்களும், அதுல இருக்கிற அனைத்து மறை பொருள்களும் ரிவீல் ஆக போகுது உலக ஜனங்களுடைய உயிர்த்தெழுதலின் காலப்பகுதியில. அதுலதான் நம்ம வசன பகுதிகளை வாசிக்கிறோம். ஜலமானது, சமுத்திரமானது ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். எப்படி ஒரு கடல்ல தண்ணி போகாத இடம் என்று ஒன்று இல்லையோ, அது போல பூமியில சத்தியம் போகாத இடம் அப்படின்னு ஒண்ணு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட விதத்துல வேதாகமத்தினுடைய புதிய ஏற்பாடு மற்றும் பழைய ஏற்பாட்டினுடைய அனைத்து விசேஷித்தமான சத்தியங்களும் உலகம் எங்கிலும் என்னாக்கப்படும்னா திறக்கப்பட்ட ஒரு புத்தகமாக அது இருக்கும். சகோதர சகோதரிகளே, ஃபர்ஸ்ட் உயிர்த்தெழுதல் நடந்துருச்சு, அடுத்து சத்தியம் ரிவீல் ஆகுது, அடுத்து என்ன நடக்க போகுது? அப்பதான் நம்ம பார்க்கிறோம் ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. இப்ப பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டினுடைய உபதேசங்கள், சத்தியங்கள், தேவ திட்டங்கள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் ரிவீல் ஆகி ஜனங்கள் மத்தியில கடந்து போகும்போது இப்ப அடுத்த ஒரு புத்தகம் என்னன்னா ஜீவ புத்தகம். இந்த ஜீவ புத்தகம் சபை ஜனத்திற்கு மாத்திரமல்ல, 1000 ஆண்டு அரசாட்சியில உலக ஜனங்களுக்கும் அது ஒன்று வைக்கப்பட்டதாக இருக்கிறது. சகோதர சகோதரிகளே, அப்ப அந்த ஜீவ புத்தகம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இது என்னன்னா ஒரு நினைவுகள் அடங்கிய புத்தகம், பரலோகத்தினுடைய பதிவு. இப்ப நம்ம சற்று யோசிச்சு பார்க்கிறோம் அப்படின்னா, நமது எக்லீசியால ஏதாச்சும் ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, இவங்களுடைய ஆவிக்குரிய காரியம் எப்படி இருக்கு பிரதர் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா என்ன சொல்லுவோம்? பிரதர் வராங்க, சண்டே சர்வீஸ்க்கு வராங்க, ஓகே மண்ணாயிரவங்க ஏதாவது கொடுத்தா அவங்க வாசிக்கிறாங்க, ஜெபம் நல்லா பண்றாங்க, ஹால் கிளீன் பண்றதோ அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம்னா ஒரு மனிதனுடைய பார்வையில அல்லது நம்ம எந்த அளவுக்கு அவர்களை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குதோ அந்த ஒரு மேலோட்டமான ஒரு பதிவா இருக்கும். ஆனா இங்க ஜீவ புத்தகத்துல எழுதுறது யார் அப்படின்னு நம்ம பார்க்கிறப்ப பரலோகத்துல இதனுடைய பதிவுகள் எழுதப்படுது. அப்ப மனிதனுடைய கண்ணோக்கம், மனிதனுடைய பார்வை, மனிதனுடைய புரிந்து கொள்ளுதலுக்கு அப்பாற்பட்ட விதத்துல பரலோகத்துல இருந்து ஒரு தனிப்பட்ட நபருடைய சகல சிந்தனைகள், பேச்சுக்கள், நடத்தைகள் அங்க பதிவு செய்யப்படுகிறது. சகோதர சகோதரிகளே, அப்ப தேவன் யார விரும்புறாரோ அப்படிப்பட்டவருடைய பெயர், அந்த சகோதரன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்றாரு, அவருடைய ஆவிக்குரிய கணக்கு எப்படிப்பட்டதாக இருக்குது என்பது அங்க பதிவு செய்யக்கூடிய ஒரு புத்தகம் தான் என்னன்னா ஜீவ புத்தகம். சகோதர சகோதரிகளே, அது மாத்திரமல்ல, இந்த புத்தகத்தை பத்தி என்ன ஒரு காரியம் சொல்றாங்கன்னா, இந்த புத்தகத்துல பேர் எப்ப உள்ள வரும் அப்படின்னா சோதனைக்கு முன்பதாகவே உள்ள வருமா. இப்ப எக்ஸாம்பிள் நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, மெய்த்திருச்சபை ஜனமாக ஓடுவதற்கு, கர்த்தருடைய சாயலை அடைவதற்கு நம்ம எப்ப தேவனிடத்துல உடன்படிக்கை பண்றோமோ அப்பவே ஜீவ புஸ்தகத்துல நம்முடைய பெயர் சேர்க்கப்பட்டுரும். இப்ப சேர்க்கப்பட்ட இந்த ஜீவ புஸ்தகத்துல ஒருவேளை எனக்கு எப்பதான் சோதனை வருது, இந்த பெயர் சேர்க்கப்பட்ட பின்பதாக தான் எனக்கு சோதனைகளும் பாடுகளும் உபத்திரவங்களும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் அநேக சாத்தனுடைய தந்திரங்களும் உலகத்தினுடைய இச்சைகளும் எல்லாம் அனுமதிக்கப்படும். அப்ப அப்பேற்பட்டதான அந்த சோதனையின் மத்தியில நான் தேவனுக்காக நிற்கக்கூடியவனாக இருக்கிறேனா, அல்லது தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அந்த தகுதி தர நிலைமையில நான் உறுதியாக நிற்கக்கூடியவனா இருக்கிறேனா என்பதை அவர் பார்ப்பார். ஒருவேளை தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அந்த தகுதி, எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு அளவுகோல்ல நாம் இல்லாத பொழுது இந்த ஜீவ புஸ்தகத்திலிருந்து பெயர் நீக்கம் நடைபெறுகிறது. சகோதர சகோதரிகளே, அப்ப உங்களுடைய பெயர்களும் அடியனுடைய பெயர்களும் எங்க இருக்கிற வாய்ப்பு இருக்குங்க? ஜீவ புஸ்தகத்துல இருக்க வாய்ப்பு. அப்ப இந்த புஸ்தகத்துல அந்த பெயர் உடன்படிக்கை எடுத்தப்ப எழுதப்பட்டுச்சு, ஸ்டில் இந்நாள் வரைக்கும் அது இருக்குதா? கொஞ்சம் நம்ம நிதானிக்கணும். அது மாத்திரமல்ல, வரும் காலங்களிலும் அது கிறுக்கி போடப்படாதபடி நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்கிறோமா? இதே போலதான் 1000 ஆண்டு அரசாட்சியில கூட நம்ம பார்க்கும் பொழுது உலக ஜனங்களின் மத்தியில அங்க செம்மறியாடாக வரக்கூடிய அந்த ஊப்பாரனுடைய பெயர்கள் அங்கு எழுதப்படக்கூடியதாக இருக்கிறது. சகோதர சகோதரிகளே,
அப்ப நம்ம சிந்திச்சு பார்க்கலாம், இந்த ஜீவ புஸ்தகத்தை பத்தி இங்க யாத்ராமத்தினுடைய புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 32, 33 வசனங்களை பார்க்கும் பொழுது மோசே சொல்றாரு, எனக்கு ஜீவ புஸ்தகத்துல பெயர் இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? ஜனங்களை மன்னிக்கணும். ஒருவேளை நீங்க மன்னிக்கலைன்னா என் பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போடுங்கள்னு அவர் சொல்றாருன்னா, அப்ப ஜனங்களுக்காக அந்த பரிந்து பேசுதல் என்பது எந்த அளவுக்கு மோசேவானவர் சிறந்ததாக செய்து முடித்திருக்கிறார் என்பதை நாம் சற்று கவனம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அதான் கடந்த வார பாடங்கள்ல கூட பார்த்தோம், மெய்திருச்சபை ஜனங்கள் இந்த ஓட்டத்துல ஓடிக்கொண்டிருக்கிற நாம் கர்த்தருடைய சாயலை தரிப்பது கண்டிப்பாக கடினம் தான். கர்த்தருடைய சாயலை ஓடுவதற்கு முயற்சிக்கக்கூடிய நம்ம அதுக்கு முன்னாடி நம்முடைய முன் ஒரு மேக ஸ்தம்பமாக இருக்கக்கூடிய, அதாவது ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய, ஒரு உதாரணமாக, ஒரு ரோல் மாடலினுடைய ஒரு மாபெரும் ஒரு பிம்பமாக இருக்கக்கூடிய முற்பிதாக்களை போலவாச்சு நம்ம இருக்கிறோமா? இப்ப மோசே மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுக்காக தன் உயர பணயம் வைக்கிறார், தன்னுடைய எதிர்காலத்தை பணயம் வைக்கிறார். நாம் இப்பேற்பட்டவர்களாக நாம் எதிர்காலத்தை பணயம் வைக்கத்தக்கதாக நாம் ஜீவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? மெய்திருச்சபை ஜனங்களாக அழைக்கப்பட்ட நமக்கு இருக்கிற வாய்ப்புகளும் ஸ்லாக்கியங்களும் எதிர்கால திட்டங்களும் கற்பனைக்கு எட்டாத வகையில தேவன் திட்டம் தீட்டி இருக்கிறார். அது மனுஷர்கள் ஒருவரும் யோசிப்பதற்கு அப்பாற்பட்ட வகையில தான் தேவன் அதனுடைய சகல ஆசீர்வாதங்களை நியமிச்சிருக்கிறார். ஆனா இப்ப மோசே பார்த்தோம்ல, தன்னுடைய எதிர்காலத்தையே பணயம் வைத்து நீங்க இவங்களை மன்னிச்சீங்கன்னா ஓகே, மன்னிக்கலைன்னா என் பேரை கிறுக்கி போடுங்க. ஆனா அப்படியெல்லாம் வாழ்ந்த முற்பிதாக்களுடைய நிலைமையை குறித்து நம்ம எபிரேயருடைய புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 39 எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 39 மற்றும் 40 வசனங்கள் வாசிக்கலாம். இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷ நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். அப்ப மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில விசுவாசத்துல ஓடி முடிச்சிட்ட முற்பிதாக்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அப்படிப்பட்ட தேவனுக்காக அவர் மீது வச்சுட்ட ஒரு சிறந்த சாட்சியானவர்கள் இப்ப இங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்கன்னா, வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். நமக்கு முன்னாடி பல 1000 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் தான் யாருன்னு பார்க்கிறப்ப மோசே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. அப்பேற்பட்டவர்கள் இன்னும் அவங்களுடைய வாக்கு தத்தம் பண்ணப்பட்டத அடையல. ஏன்னா இன்னும் சபை ஜனம் நிறைவடையல. இந்த நிறைவடைதலுக்காக நம்மை அல்லாமல் பூர்ணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார். நம்ம தாங்க ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஜீவ புத்தகத்துல இடம் பெற்று நம்ம இந்த புத்தகத்தை எப்ப மூடி வைக்கிறோமோ, முதலாவது ஜீவ புத்தகம் சபை ஜனத்திற்குண்டான ஜீவ புத்தகம் எப்பொழுது முழுமை அடைந்து மூடி வைக்கப்படுகிறதோ அப்பொழுதுதான் உலக ஜனங்களுக்காகவும் அவர்களை ஆசீர்வதிக்கிற ஒரு சிறிய ஒரு பாத்திரத்தின் மத்தியில முற்பிதாக்களும் சரி விசுவாச வீரர்களும் சரி அப்பத்தாங்க அந்த 2ஆம் புத்தகத்துல அவங்க இடம் பெறாங்க. கர்த்தரும் சபை ஜனங்களும் 1000 ஆண்டு அரசாட்சியில ஆளுகை செய்யும் பொழுது கர்த்தருடைய சபை ஜனத்தினுடைய பிரதிநிதியாக இவர்கள் உயிர் தெழுந்து வந்து உலக ஜனங்களுக்கு சத்தியம் சொல்லுவாங்க. அப்பதான் அவங்களுடைய வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்வாங்க. ஆனா அவங்களுடைய ஜீவியத்தை கொஞ்சம் பாருங்களேன். எங்களுக்கு என்னுடைய எதிர்கால வாய்ப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, ஜனங்கள் நீங்க என்ன பண்ணிடாதீங்க, அழிச்சிடாதீங்க, அல்லது அவங்களுடைய பாவத்திற்கு தண்டனை கொடுத்துடாதீங்க. அப்ப நாம் சற்று சிந்தித்து பார்க்கணும் சகோதர சகோதரிகளே, எந்த அளவுக்கு நமது ஜீவியம் உடன் சகோதர சகோதரிகளின் மத்தியில ஒரு சாட்சியானதாக, ஒரு பரிந்து பேசுதலாக, ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது என்பதை நாம் சற்று நினைவில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்ப இப்பேற்பட்டதாக அவர் அங்க மலைக்கு ஏறி போய் அங்க கர்த்தரிடத்துல மன்றாடுறாரு. இருந்தாலும் அங்க கர்த்தர் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கிறப்ப 35ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஆரோனின் நிமித்தமான அந்த பொன் கன்று குட்டிக்காக அங்க கர்த்தர் அவர்களை வாதித்தார் அப்படிங்கிற ஒரு காரியம் கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த ஒரு காட்சியினுடைய தொடர்ந்து அடுத்து என்ன நடக்குது?
அப்ப மீண்டுமா நம்ம யாத்ராமத்தினுடைய புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள் வாசிக்கலாம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 1, 2. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களையும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் அபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோப்புக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள். நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியரையும் எமோரியரையும் ஏத்தியனையும் பெர்சியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். இப்ப தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த மோசேயின் இடத்துல மோசே பரிந்து பேசுறாரு, ஆனா நான் பாதிப்பேன்னு சொல்றாரு. அதே வேளையில என்ன ஆகுதுன்னு பாக்குறப்ப அங்க கீழே ஆரோன் நிமித்தமாக ஜனங்கள் அங்க பாதிக்கப்படுறாங்கன்னு பாக்குறோம். அதை தொடர்ந்து இப்ப கர்த்தருடைய வார்த்தை 33ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது இப்ப மீண்டுமாக ஒரு மாபெரும் ஒரு காரியத்தை சொல்றாரு. என்னன்னா, நான் உங்களை என்ன பண்ண போறேன், ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் நான் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்துக்கு உங்களை கூட்டிட்டு போறேன். அங்க இருக்கிறவங்கள நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நான் துரத்தி விட்டுட்டு அவர்கள் மத்தியில நான் உங்களை உட்கார வைப்பேன், அவர்களை விரட்டி வச்சுட்டு அந்த இடத்துல உங்களை உட்கார வைப்பேன் அப்படிங்கிற ஒரு வழிநடத்தக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றாங்க. அப்ப நம்ம இந்த வசன பகுதிகளை நம்ம நிச்சயமாக நமக்கு தெரியும், அங்க வழிநடத்தக்கூடிய ஒரு நபராக அங்க யார் தான் அங்க நிற்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு நிச்சயமா தெரியும், அங்க மிகாயேல் தூதன் தான் இங்க மோசே மற்றும் அந்த இஸ்ரேல் கோத்திரத்தார கானானை நோக்கி அந்த பிரயாணத்துல கூட்டி செல்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா வசன பகுதிகளை வாசிக்கிறோம். யாத்ராமத்தினுடைய புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 20 - 23 வரையிலான வசன பகுதிகள் வாசிங்க. வழியில் உன்னை காக்கிறதுக்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. நீ அவர் வார்த்தையை நன்றாக கேட்டு நான் சொல்வதை எல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கும் சத்துருவாய் உன் விரோதிகளுக்கு விரோதியாகவும் இருப்பேன். என் தூதரானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரையும் பெர்சியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்திற்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதம் பண்ணுவேன். அப்ப நம்ம இங்க யாத்திராகமம் 33:2 சொல்லப்பட்ட அதே காரியம், நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி அந்த 7 வகையான ஜாதிகளை நான் துரத்தி அங்க உங்க மத்தியில உட்கார வைப்பேன் அப்படிங்கிற அந்த காரியத்தை நம்ம யாத்திராகமம் 23 ஆல்ரெடி அங்க கர்த்தர் மூலமாக அங்க மோசேக்கு தெரிவிக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த பழைய ஏற்பாட்டினுடைய ஒவ்வொரு சம்பவங்களிலும் யார்தான் இருந்துட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறப்ப அந்த தூதனானவராக மிகாயேல் தூதன் தான் இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன் என்று நம்ம பார்க்கிறப்ப ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் தொடர்ந்து பார்க்கிறப்ப சிருஷ்டிப்பின் வாரம், அந்த சிருஷ்டிப்பின் வாரத்துல தேவன் அந்த 6 நாட்கள்ல சிருஷ்டிகராக இருக்கிறார். 7ஆம் நாளை அதை ஆசீர்வதித்து அதில் ஓய்ந்திருக்கிறார் என்பதை நம்ம ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்களை பார்க்கிறோம். அப்ப 7ஆம் நாள்ல தேவன் ஓய்ந்திருக்கிறார் அப்படிங்கிற பட்சத்துல அங்க தேவனுடைய பிரதிநிதியாக சாயலாக இருந்து வழி நடத்தக்கூடிய காரியம் யார் செய்யக்கூடியவராக இருக்கிறார்னா நம்ம அன்பின் மிகாயேல் தூதன் தான் அங்க தேவனுடைய பிரதிநிதியாக இருந்து அவர் செயல்பட்டு வந்தார் என்பதை கூட நம்ம வேத வாக்கியங்கள்ல நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப இப்பேற்பட்டதான அந்த மிகாயேல் தூதனாக இருந்து அந்த இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து சீனாய் மலை வரைக்கும் கூட்டிட்டு வந்தவர், தொடர்ந்து அந்த 7 ஜாதியானவர்களுடைய அந்த தேசத்துல அவர்களை துரத்தி விட்டு பாலும் தேனும் ஓடக்கூடிய அந்த கானான் தேசத்துல இஸ்ரேல் ஜனங்களை அங்க கூட்டி சேர்ப்பேன் என்பதை இங்க மீண்டுமான ஒரு காரியம் அங்க சொல்லக்கூடியதாக இருக்குது. அதனுடைய தொடர்ச்சியாக என்ன நடக்குது அப்படிங்கிறத யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 3 - 6 வரையிலான வசன பகுதிகள் வாசிக்கலாம். 33ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வரை உள்ள வசனங்கள். ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவில்
செல்ல மாட்டேன், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். துக்கமான வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது ஒவ்வொருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக்கொள்ளாமல் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் ஒரு நிமிஷம் உங்கள் நடுவில் எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன். ஆகையால் நீங்கள் போட்டிருந்த இந்த ஆபரணங்கள் கழற்றி போடுங்கள். அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன் என்று இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு சொல் என்று கர்த்தர் மோசேக்கு சொல்லி இருந்தார். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் ஓரேப் மலை அருகே தங்கள் ஆபரணங்களை கழற்றி போட்டார்கள். அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறப்ப, தேவன் வாதித்து இருந்திருந்தாலும் இங்க என்ன ஒரு காரியம் தொடர்ந்து நடைபெறக்கூடியதாக இருக்குதுன்னா, அங்க மோசேயின் இடத்துல நான் உங்களை கூட்டிட்டு போவேன், ஆனாலும் இவர்கள் செய்திட்ட பாவம் என் கண் முன்பாக இருப்பது நிமித்தமாக நான் இவங்க மத்தியில இல்ல, அந்த மத்தியில இருக்கிறதுக்கு பதிலா நான் எங்க இருப்பேன் அப்படின்னு நான் பார்க்கிறப்ப, இந்த வழியை நடத்தி கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு காரியத்தின் மத்தியில நான் இவர்களை வதம் பண்ணாதபடி, அதாவது நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன். ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கழட்டி போடுங்கள் அப்படின்ட்டு அவர் என்ன பண்றாருன்னா, இந்த உங்களுடைய ஆபரணங்கள் மூலமாகத்தான் என்ன ஆக்கப்பட்டுச்சு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பொன் கன்றுக்குட்டிய செஞ்சீங்க. அதனால இந்த பொன் கன்றுக்குட்டி செய்யறதுக்கு எப்படி உங்க ஆபரணங்கள் உதவியா இருந்ததோ, அதனால உங்க ஆபரணங்களை நான் பார்க்கும்போது அந்த பொன் கன்றுக்குட்டியும் உங்களுடைய பாவங்களும் நினைவூட்டப்படுகிறது. அதனால அதை கழட்டி போடுங்க அப்படிங்கிறத ஒரு காரியமா சொல்றாரு. அப்ப ஜனங்களும் ஐயோ இது மாபெரும் ஒரு தவறு நாங்க செஞ்சிட்டோம் அப்படின்னு அவர்கள் உணர்ந்தவர்களாக, அவர்கள் துக்கிக்கக்கூடியவர்களாக தங்களுடைய ஆபரணங்களை ஒரே மலை அருகே அவர்கள் கழட்டி போடுறாங்கன்னு பாக்குறோம். நம்ம ஆல்ரெடி கடந்த பாடங்களை பார்த்திருந்தோம். ஒரே மலை என்றாலும் சீனாய் மலை என்றாலும் ஒண்ணுதான், சரிங்களா? அப்ப அந்த சீனாய் மலை அடிவாரத்துல தானே பிரதர் இருந்தாங்க. அப்ப எப்ப ஒரே போனாங்க அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டாம், ஏன்னா ரெண்டுமே என்னன்னு பாக்குறப்ப ஒரே மலை தான், வேற வேற பெயர்கள் தான் என்பதை நாம் கடந்த காலங்களுடைய பாடங்கள்ல நம்ம பார்த்திருந்தோம் சகோதர சகோதரிகளே. இப்ப தேவன் ஜனங்களுக்காக சொல்லிட்ட இந்த வார்த்தைகள் கேட்டுட்டா அந்த மோசே ஒரு ரியாக்ஷன் காண்பிக்கிறார் அல்லது ஒரு செயல்பாடு காண்பிக்கிறார். அது என்ன அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது, யாத்ராமத்தினுடைய புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 7-11 வரையிலான வசன பகுதிகளை வாசிங்க. யாத்ராமம் 33ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வரை உள்ள வசனங்கள். மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசாரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். மோசே கூடாரத்துக்குள் போகும் பொழுது ஜனங்கள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் கூடார வாசலில் நின்று கொண்டு அவன் கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் மட்டும் அவன் பின்னே பார்த்து கொண்டிருந்தார்கள். மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோடு பேசினார். ஜனங்கள் எல்லோரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார்கள். ஜனங்கள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் கூடார வாசலில் பணிந்து கொண்டார்கள். ஒருவன் தன் சொந்த சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரராகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அப்ப நம்ம இந்த வசன பகுதிகளை நம்ம வாசிக்கும் பொழுது தேவனுடைய கோபமும் அதன் மத்தியில ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அப்ப அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம பார்க்கும் பொழுது இப்ப மோசே கூடாரத்தை பெயர்த்து, இது என்ன கூடாரம்? அதான் கீழே வசனம் இருக்கே, ஆசரிப்பு கூடாரம். ஆனா நம்ம சற்று இது நம்ம பார்க்கணும், இது ஆசரிப்பு கூடாரம் அல்ல, இது சந்திப்பின் கூடாரம். அதாவது ஒரு சூழலின் மத்தியில தேவன் என்ன பண்றாருன்னா, இன்னும் ஆசரிப்பு கூடாரம் கட்டப்படல. ஆசரிப்பு கூடாரம் கட்டப்படாத அந்த ஒரு தருவாயில தேவன் மோசேயோடு பேசுறதற்கு ஒவ்வொரு தடவையும் மோசே என்ன பண்ண முடியாதுன்னா, மலைக்கு போயிட்டு வர முடியாது, எல்லா நேரத்திலையும் போயிட்டு வர முடியாததுனால இப்ப தேவன் மோசேவுடைய கூடாரத்துல மோசே கூட பேசுவார்.
அந்த மோசேயுடைய கூடாரம் இப்ப என்னாக்கப்படுகிறது அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது, தேவன் இவர்கள் மத்தியில இருக்க மாட்டேன்னு சொன்னதுனால, அப்ப தேவன் தற்காலிகமாக என்னோட வீட்டுல இப்ப வாசம் செய்யறார். அப்ப இந்த இடத்துல இருப்பதற்கு பதிலாக மோசே என்ன பண்றாருன்னா, அங்க பாளையத்திற்கு புறம்பே அங்க கொண்டு போய் அந்த ஒரு கூடாரத்தை அங்க போடுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இங்க ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லப்பட்டிருக்கு, ஆனா இது சந்திப்பின் கூடாரம். ஏன்னா நீங்க பின்பதாக வரக்கூடிய 35ஆம் வசனத்துல இருந்து 35ஆம் அதிகாரத்துல இருந்து தான் நம்ம பார்க்கும் பொழுது அவங்க ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட ஆரம்பிப்பாங்க. இது மோசேயினுடைய கூடாரம், இது ஆசரிப்பு கூடாரம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் சகோதர சகோதரிகளே. அப்ப நமக்கு நிச்சயமா தெரியும், ஆசரிப்பு கூடாரம் அல்லது தேவனுடைய பிரசன்னம் இருக்கக்கூடிய இந்த கூடாரம் என்பது இது எதை குறிப்பிடக்கூடியதாக இருக்கு. ஏன்னா ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னா அதனுடைய முக்கியமாக அது யாரை குறிப்பிடக்கூடியதாக இருக்கு, அல்லது யாரை மையமாக வைத்து அந்த கூடாரத்தினுடைய சகல பனிமுட்டுகளும் சரி, அதுல குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் சரி, யாரை மையமாக வைத்து இருக்கிறது என்று நாம் பார்க்கிறப்ப கர்த்தரையும் சபை ஜனங்களையும் வைத்தே அது இருக்கிறது சகோதர சகோதரிகளே. ஆம், அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய பிரசன்னம் ஜனங்கள் மத்தியில வரக்கூடிய இந்த காரியம் கூட இங்க எதை குறிப்பிடக்கூடியதாக இருக்குன்னா கர்த்தரையும் சபை ஜனங்களையும் குறிப்பிடுது. விசேஷித்த விதமாக இது யாரை குறிப்பிடுதுன்னா சபை ஜன வகுப்பார குறிப்பிடுது. சபை ஜன வகுப்பாரனுடைய 2 கட்ட நிலைமை. முதலாவது நிலைமை என்னன்னா, மோசேனுடைய வீட்டுல, அதாவது பாளையத்திற்கு புறம்பே ஒரு சின்ன ஒரு குடிசையாக மோசேனுடைய வீட்டுல ஒன்று இருக்கு. காலங்கள் செல்லும் பொழுது தேவனுடைய அனுமதியில ஆசரிப்பின் கூடாரமாக இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில ஒரு கூடாரமாக தேவன் அங்க வாசம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அப்ப நம்ம வசன பகுதிகளை நாம் தெரியும், நீங்களே அந்த ஆலயம். அப்ப தேவனுடைய ஆலயமா இருக்கக்கூடிய நீங்களும் நானும் ஒரு கட்டத்துல எங்க இருக்கிறோம்னா பாளையத்திற்கு புறம்பே இருக்கிறோம், ஒரு கட்டத்துல பாளையத்திற்கு நடுவே இருக்கிறோம். அப்ப பாளையத்துக்கு புறம்பே அல்லது பாளையத்திற்கு நடுவே என்பது இங்கு எதை குறிப்பிடக்கூடியதாக அல்லது எதை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் சற்று கவனம் கொடுக்கும் பொழுது, மெய்திருச்சபை ஜன வகுப்பார் பாளையத்திற்கு வெளியே இருப்பது எதை குறிப்பிடுதுன்னா, அவர்கள் பூமியில ஓடக்கூடிய இந்த ஓட்டம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இந்த உலக ஜனங்கள் மத்தியில உன்னத பாடலுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5 வசனங்களில் சொல்லப்பட்டது போல, நான் கருப்பா இருக்கிறேன் என்று பாராதேயுங்கள், வெயில் என் மேல் பட்டது. அப்ப நீதியின் சூரியனுடைய வெயில் படுதலின் நிமித்தமாக உலக ஜனங்கள் மத்தியில இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா புறக்கணிக்கப்பட்டவர்கள் அல்லது தள்ளி வைக்கப்பட்டவர்களாகத்தான் மெய்திருச்சபை ஜனங்களுடைய வாழ்க்கை, பேச்சு, நடத்தை இருக்கக்கூடியதாக இருக்குது. சற்று யோசிச்சு பாருங்களேன். ஒரு வேலை இப்ப நம்ம வேலை செய்யக்கூடிய இடங்களின் மத்தியிலேயோ அல்லது ஏதேனும் ஜனங்கள் கூடியிருக்கிறது மத்தியிலேயோ சத்தியம், உண்மை, நீதி, நியாயங்கள் ஒருவேளை நம்ம பேசக்கூடியவர்களாக இருந்தா எத்தனை பேருக்கு பிடிக்கும்? போர் அடிக்குதுங்க, டாபிக்கை மாத்துங்கன்றாங்க. இல்லைன்னா அடுத்த முறை நம்மள இடத்துல பேசுறதே தவிர்த்து விடுறாங்க. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் வாழும் காலப்பகுதியில தேவனுடைய ஆலயமாக நீங்களும் நானும் இருக்கிறோமே என்றால் கண்டிப்பா நம்ம இப்படிதான் இருப்போம்னா, ஜனங்களுக்கு புறம்பாக உலக ஜனங்களை பார்வையில நாம் ஒதுக்கப்பட்டவர்களாக தான் இருப்போம். ஒருவேளை ஒதுக்கப்படல, நம்ம உலகத்தின் மத்தியில உலக ஜனங்களுக்கு ஒத்த வார்த்தை ஒத்த செயல் செய்யறோம்னா தான் தேவன் நம்ம கிட்ட இல்லைன்னு அர்த்தம். பிரியமானவர்களே, தேவன் நமக்குள்ள வாசம் செய்தா நிச்சயமா உலக ஜனங்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக நம்மை புறக்கணிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே ஒரு காலகட்டம் வருது, எப்ப அது ஆசரிப்பின் கூடாரமாக சமஸ்த இஸ்ரேல் ஜனங்களினுடைய மத்தியில் வருது. அதை அடையாளப்படுத்துது சபை ஜனத்தினுடைய நிறைவு. 1000 ஆண்டு அரசாட்சியின் காலப்பகுதியில கர்த்தரும் சபையும் ஒட்டுமொத்த உலக ஜனங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய இவர்களை மையமாக வைத்துதான் அங்க ஆசீர்வாதம் கடந்து போகக்கூடியதை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப ஆரம்பத்துல மோசேயினுடைய கூடாரம் வெளியே போடப்பட்டது சபை ஜனத்தினுடைய தற்கால நிலைமையையும், பின்னாட்கள்ல ஆசரிப்பின் கூடாரமாக
ஜனங்களின் மத்தியில இருப்பது 1000 ஆண்டு அரசாட்சியில உலக ஜனங்களை ஆசீர்வதிக்கும் அந்த ஒரு மகிமை நிலைமையும் அடையாளப்படுத்துது என்பதை நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப இப்பேற்பட்ட விதத்துல மோசே என்ன பண்றாருன்னா அவருடைய கூடாரத்தை பாளையத்துக்கு புறம்பே போடுறாரு. இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்து என்ன நடக்குது நாம் வசன பகுதிகள் வாசிக்கலாம். யாத்திராகமும் 33ஆம் அதிகாரம் 12 - 23 வரையிலான வசன பகுதிகள். யாத்திராகமும் 33ஆம் அதிகாரம் 12 முதல் 23 வரை உள்ள வசனங்கள். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்துக் கொண்டு போய் என்று சொன்னீர், ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன் பேரை சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டு. என்னுடைய பதிவுகளை வாட்சி பாருங்க, என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கிறப்ப இவர் தேவனோடு அங்க ஜனங்களுக்காக அப்படியே தொடர்ந்து பேசக்கூடியவராக இருப்பார். அப்ப ஜனங்களோட பேசி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தருவாயில இப்ப மோசே என்ன பண்றாரு அப்படின்னா, தேவனே உங்களுடைய பார்வையில எனக்கு கொஞ்சம் கிருபை கிடைச்சா, நான் என்ன ஆசைப்படுறேன் அப்படின்னா, உங்களுக்கு சித்தம் இருக்கு, உங்களுக்கு கிருபை நீங்க என் மேல பாராட்டுறீங்க அப்படின்னா உங்களை நான் பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு மாபெரும் ஒரு காரியத்தை அங்க கேட்கக்கூடியவராக இருக்கிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப மோசே அங்க கர்த்தரிடத்துல இந்த ஒரு காரியத்தை கேட்கும் போது, நீ என்ன நீ பார்க்க முடியாதுப்பா, ஏன்னா மனுஷர் ஒரு வேலை என்ன பார்த்தாங்கன்னா அவங்க செத்து போயிடுவாங்க, உயிரோடு இருக்க கூடாது, அந்த அளவுக்கு என்னுடைய மகிமை மேலானதாக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரியத்தை சொல்றாங்க. அப்ப மோசையினுடைய இந்த ஒரு விருப்பத்தை கர்த்தர் பார்த்து இப்ப கர்த்தர் என்ன பண்றாருன்னா, சரி நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு ஒரு இடம் இருக்கு, கண்மலையில ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீ நில்லு, மறைவா நில்லு, நான் என்ன பண்றேன்னா என்னுடைய மகிமையை கடந்து போக வைக்கிறேன். நீங்க வசனம் 22 வாசிங்க சிஸ்டர். என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். அப்ப இங்க என்ன ஒரு காரியம் நடக்குதுன்னா, இங்க கர்த்தர் நேரடியாக அல்லது தேவன் மோசையை பார்த்தார் அப்படின்னா இல்ல, மோசை ஒருவேளை தேவனுடைய முதுக பார்த்துட்டாரா இல்ல. ஏன்னா வசனங்களை நம்ம வாசிக்கும் போது புதிய ஏற்பாட்டினுடைய பதிவுகள்ல பார்க்கிறப்ப அவர் அதரிசனமான தேவன், மனுஷர்கள் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாத தேவனா இருக்கிறாரு. அப்ப இங்க மோசே யார பார்த்தார் அப்படிங்கிறத 22ஆம் வசனம் சொல்லுது, என் மகிமை கடந்து போகும்போது, மாட்சி அல்லது குளோரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தேவனுடைய மகிமை இங்கு யாரை குறிப்பிடக்கூடியதாக இருக்குது? கொலோசியருடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. கொலோசியர் 1:15. கொலோசியர் 1:15. அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அப்படிங்கிறது எதை குறிப்பிடுதுன்னா, தேவனுடைய சாயலானவர் அல்லது தேவனுடைய பிம்பம். இதுதான் யாருன்னு பார்க்கும் பொழுது மிகாயேல் தூதன். பழைய ஏற்பாட்டுல அவருக்கு மிகாயேல் தூதன். தூதனா யார் வந்துட்டாங்க அப்படிங்கிற 1 கொரிந்தியர் 10:4. எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள், எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. அந்த ஒரு தாசன் நபர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம் அன்பின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அதான் இபிரேயருடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல கூட நாம் பார்க்கும் பொழுது அவர் தேவனுடைய சொரூபமாக அவர் இருக்கிறார் என்பதை கூட நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப இப்பேற்பட்டதான விதத்துல மோசே யார பாக்குறார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மிகாயேல் தூதனை, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவ அங்க தூதர் நிலைமையில இருக்கும் பொழுது மோசே கர்த்தருடைய பின்பக்கத்தை அவர் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை தான் நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இது தேவனுடைய பின்பக்கம் அல்ல, அங்க மிகாயேல் தூதனுடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய தூதர் நிலைமையிலிருந்து அவர் பார்த்துட்ட ஒரு காரியமாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த ஒரு பதிவோட யாத்ராமத்தினுடைய புஸ்தகம் 33ஆம் அதிகாரமானது அங்க முடிவடையக்கூடியதாக இருக்குது. அடுத்து நாம தொடர்ந்து வரக்கூடிய ஒரு சூழல் நாம் பார்க்கும் பொழுது 34ஆம் அதிகாரம்
இப்ப இந்த 34ஆம் அதிகாரத்தினுடைய காட்சிகள்ல என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்க 34ஆம் அதிகாரம் 1-7 வரையிலான வசன பகுதிகள் நம்ம வாசிக்கும் பொழுது அங்க சொல்லியிருப்பாரு என்னன்னா, நான் உனக்கு நீ என்ன பண்ணிட்ட மோசே, நான் ஒரு 10 கட்டளை கொடுத்தேன், நீ அதை உடைச்சிட்ட, நான் மீண்டுமா உனக்கு 10 கட்டளையை கொடுக்குறேன், அதுக்கு நீ 2 கல்லுகளை நீ செதுக்கி கொண்டு வா, அந்த கல்லுகள்ல நான் எழுதி தரேன் அப்படிங்கறத சொல்றாரு. இதற்காக மோசே என்ன பண்றாரு அப்படின்னா, மலைக்கு மேலே ஏறக்கூடியவராக இருக்கிறார். அந்த மலைக்கு மேல ஏறும் பொழுது அங்க தேவனுடைய அந்த பிரசனம், கர்த்தர் இயேசு கிறிஸ்துவ அவர் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுவும் பின்பக்கத்தை தான் அவர் பார்க்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். நீங்க தொடர்ந்து 8ஆம் வசனத்துல இருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, மீண்டுமாக இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த நியாயப்பிரமாண உடன்படிக்கையை புதுப்பிக்கக்கூடியவராகவும் இன்னும் சில விசேஷித்தமான கட்டளைகளை அவர் கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு காட்சி எத்தனை நாட்கள் நடைபெறக்கூடியதாக இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, நீங்க யாத்திராகமும் 34ஆம் அதிகாரம் 27 மற்றும் 28 வசனங்கள் வாசிக்கலாம். யாத்திராகமும் 34ஆம் அதிகாரம் 27, 28. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த வார்த்தைகளை நீ எழுது, இந்த வார்த்தைகளின்படியே உன்னோடு இஸ்ரவேலரோடும் உடன்படிக்கை பண்ணினேன் என்றார். அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோட இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகள் பலகைகளில் எழுதினான். அப்ப இப்படிப்பட்டதாக தேவன் மறுபடியும் அந்த 10 கட்டளையை கொடுக்கிறாரு. ஆனா இப்பயும் மோசே எத்தனை நாட்கள் அங்க சீனாய் மலையில ஓரேபு மலையில இருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறப்ப 40 நாட்கள் அவர் அங்க மலையில் இருந்தார் அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப இந்த 40 நாட்கள் முடிந்து அவர் கீழே இறங்கி வரும் பொழுது என்ன ஒரு காரியம் நடைபெறக்கூடியதாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம வசன பகுதிகள் நீங்க 29 35 வரையிலான வசன பகுதிகளை பார்க்கும் பொழுது அவருடைய முகம் சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களால் பார்க்க முடியாதபடி பிரகாசமா இருக்குது. சூரிய பிரகாசம் போன்று மோசேயினுடைய முகம் பளிர்னு இருக்கு. இது மோசேக்கு தெரியல, ஆனா சுற்றி இருக்கிற ஜனங்களால என்ன பண்ண முடியலன்னா மோசேயினுடைய முகத்தை பார்க்க கூடாம இருக்குது. அப்ப இந்த ஒரு தருவாயில என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது மோசே என்ன பண்றாரு அப்படின்னு பாக்குறப்ப அவர் முக்காடு போட்டு கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். சகோதர சகோதரிகளே, அவர் எப்பையெல்லாம் தேவனிடத்துல கடந்து போறாரோ அப்ப எல்லாம் முக்காடு போட மாட்டார். அவர் உள்ள போயிட்டு வெளியே வந்தா முகம் எப்படி இருக்கும், பார்க்க கூடாததா அவ்வளவு வெளிச்சமா இருக்கும். அப்ப ஜனங்களுக்காக அவர் என்ன பண்ணுவார்னா முக்காடு போட்டு கொள்ளக்கூடியவராக இருப்பார். சகோதர சகோதரிகளே, இது ஒரு 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய ஒரு மாபெரும் ஒரு பிம்பம். அப்ப இங்க நம்ம தெரியும், இங்க மோசே இங்க யாரை அடையாளப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னா, கடந்த அதிகாரங்களில் இருந்தே நாம் அன்பின் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவ மோசே அடையாளப்படுத்தக்கூடியவராக இருக்கிறாரு. 1000 ஆண்டு அரசாட்சியின் காலப்பகுதியில நாம் அன்பின் கர்த்தர் மகிமையின் ராஜாவாக ஜனங்களுடைய பிரதிஷ்டையான நேரடியான கண்களால் பார்க்கக்கூடிய விதத்துல அவர் பிரசன்னமாவாரா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. அது ஜனங்களால் பார்க்க முடியாத நிலைமையில இருப்பாரு. அதனால அவர் மோசே எப்படி முக்காடிடக்கூடியவராக இருக்கிறாரோ அதே போல நம் அன்பின் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவும் கூட 1000 ஆண்டு அரசாட்சியின் கால பகுதியில ஒரு முக்காடு போடக்கூடியவராக இருக்கிறாரு. அப்ப அந்த முக்காடு எதை குறிப்பிடக்கூடியதாக இருக்குன்னா, இப்ப 1000 ஆண்டு அரசாட்சியின் கால பகுதியில கர்த்தரும் சரி சபை ஜனங்களும் சரி அவருடைய மகிமை நிலைமையில இருந்து உலக ஜனங்களை கண்ணால் பார்க்கக்கூடிய விதத்துல அவர்கள் ஆளுகை செய்ய மாட்டாங்க. கர்த்தரையோ மகிமையடைந்த சபை ஜனத்தையோ 1000 ஆண்டு அரசாட்சியில உலக ஜனங்களால் நேரடி கண்களால் பார்க்க முடியாது. அப்ப அதற்காக அவர்கள் என்ன பண்ண போறாங்கன்னா, கர்த்தருடைய பிரதிநிதிகளாக இந்த பூமியில முற்பிதாக்களை தேவன் ஏற்பாடு செய்யக்கூடியவராக இருக்கிறாரு. அந்த முற்பிதாக்களின் வழியாகத்தான் அங்க 1000 ஆண்டு அரசாட்சியில கர்த்தர் நேரடியாக அல்ல, முற்பிதாக்களின் மூலமாகத்தான் அங்க உலக ஜனங்களோடு பேச போறாரு, உலக ஜனங்களுக்கு சத்தியம் கொடுக்க போறாரு, உலக ஜனங்களை ஆசீர்வதிக்க போறார் என்பதனுடைய ஒரு மாபெரும் ஒரு அடையாளம், ஒரு மாபெரும் ஒரு நிழல்
இங்க மோசே முக்காடிட்டு ஜனங்களை சந்திக்கக்கூடிய காரியத்தை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கு சகோதர சகோதரிகளே. அப்ப நம்ம இந்த யாத்ராமத்தினுடைய புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்துல இருந்து 34 வரைக்கும் இன்றைய நாள்ல கூட நம்ம சற்று திருப்பி பார்த்திருக்கிறோம். இஸ்ரேல் ஜனங்களுடைய விக்கிரக வழிபாடு, அங்க தேவனுடைய கோபம், மோசையினுடைய கோபம், அதன் மத்தியில அவர்களுக்கு கிடைத்த தண்டனைகள், பாவ மன்னிப்பு, அதன் மத்தியில தொடர்ச்சியாக நம்ம பார்க்கும் பொழுது அங்க தேவ தூதரனுடைய வழிநடத்துதல், அந்த வழிநடத்தலின் மத்தியில மோசையினுடைய கூடாரம் பற்றின காட்சிகள், அதை தொடர்ந்தாக பார்க்கும் பொழுது தேவனுடைய மகிமை கடந்து போதல மோசே பார்த்துட்ட காரியங்கள் மற்றும் மோசையினுடைய அந்த முக்காடிடப்படக்கூடிய அந்த சம்பவங்கள். அப்ப இது ஒவ்வொன்றின் மத்தியிலையும் நாம் பார்க்கும் பொழுது முன்பு எழுதியிருக்கிறவைகளெல்லாம் திஷ்டாந்தங்களா இருக்கிறது. முடிவின் காலத்தில் இருக்கிற நமக்கோ எச்சரிப்பு உண்டாக்கப்படத்தக்கதாக இருக்கு. ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்களும் நானும் சத்தியத்தை அதிகமா நம்ம தியானம் பண்றோம், தேவனிடத்துல அதிகமாக நம்ம பேசக்கூடியவர்களாக ஜெபம் பண்ணக்கூடியவர்களாக இருந்து பாருங்களேன், உங்க முகம் கூட கர்த்தருடைய முகம் போல, மோசையின் முகம் போல உலக ஜனங்கள் மத்தியில, நாம்பாலும் இப்ப இருக்கிற குடும்பத்தின் மத்தியில பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கும் சகோதர சகோதரிகளே. அப்ப நம்ம சிந்தித்து பார்க்கலாம், முன்னாடி வாழ்ந்தவங்க எல்லாமே எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படி வாழணும், நமக்கு சிறந்த ஒரு அடையாளங்களாக வாழ்ந்து போயிருக்கிறாங்க. அப்ப அப்பேற்பட்டதான முன் மாதிரிகளை நம்ம பிடித்து கொண்டவர்களாக கர்த்தருடைய இலக்க, கர்த்தருடைய சாயலை விரைவாக தெரிந்து கொள்ள தேவன் தாமே நம்மை கிருபையை பலப்படுத்துவாராக. இறுதியாக 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1 வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியானால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவோம். மாம்சிக இஸ்ரேல் ஜனங்களுக்கு எச்சரிப்பு கிடைத்தும் அவர்கள் வழிவிலகி போனாங்க, அந்த கானான் தேசத்தை பெற்றுக்கொள்ளாதவர்களாய் மாறினார்கள். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களும் எச்சரிப்புகளும் பாடங்களும் பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் கூட மாம்சிக இஸ்ரேல் ஜனங்களைப் போல நாம் இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாதபடி நமது வாழ்க்கையை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தலுக்கு நேராக தேவ பயத்தோட பூரணராக தேவன் தாமே நம்மை பலப்படுத்தி இடைக்கட்டுவாராக. இதுவரை பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.